பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனைக்காக ஆரம்பமாக கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும் 157வது கீர்த்தனை முதல் 4 வரிகளையும் பாடுவோம். கீர்த்தனை 157. துதித்து பாடிய பாத்திரமே உங்கவன் இயேசுவின் நாமம் என்கிற பாடலை பாடுவோம். அங்கே ராத்திரியிலே அவளுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் வரும்போது நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவே கப்பல் ஏறி சமோத்ராவு தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோய் பட்டணத்துக்கும் நேராக ஓடி அங்கே இருந்து மக்கதோனிய தேச நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுவதுமான பிலிப் பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளை நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெர்மனிகள் இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தெய்யத்தீரா உள்ளாலும் ரத்தம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குவதும் ஆகிய ஈதியாள் என்னும் பெயரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருகை கேட்டுக்கொண்டார் என்றார். வாசகங்களை தீர்த்து நாம் உலகத்தில் உள்ள அனைத்து குற்றங்கள் மக்களோடு வந்து நிறுவனமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக தாழ்ந்தோடு அறிக்கை செய்வோமாக. வானத்தை பூமியை படைத்த எல்லாம் பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு
கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு மகா பரிசுத்தாவை இரக்கத்தில் உட்பவித்து தனிமையான இடத்தில் பிறந்து 94 பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரந்த கையில் எல்லாம் பிதாவாகிய கடவுளை மறுபக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திற்கு படித்து வருவார். தூயாமையை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இந்த விசுவாசத்தில் வாழ்நாளில் நிலைத்திருக்க கடவுளாமை கிருபை செய்து வழிநடத்துவாராக. அருளுரை காரணமாக 40வது ஞானப்பாட்டின் முதல் 2 வரிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 40 முதல் 2 வரி. கர்த்தாவை போற்றுங்கள் எல்லா உலகின் ஜாதியாரை என்கிற பாடலை பாடுவோம். நான் தேவரதை கர்த்தரை துதிப்பேன் அடியே என்கிற பாடலை பாடுவோம். அப்படி காணிக்கை ஏற்கப்படும்.
ஆராதனை நிறைவு பாடலாக 263ஆம் ஞானப்பாட்டின் 7வது வெளிப்படுவோம். ஞானப்பாட்டி 263 7வது கவி. மாற்றாடி பாடி கிறிஸ்துவனாக நடந்து கொண்டு மேலே பாடல் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை உங்கள் இதயங்களிலும் திசைகளிலும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடல்